Hi friends, welcome to World of Tamizh. நாம் இன்னைக்கு மதுரை சைடில் எல்லா கல்யாண வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்வீட் ரஸ்க் அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரஸ்க் அல்வா செய்ய 10 ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை 1-2 உடச்சி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டால் சரியாக அரையாது. ஸோ துண்டு துண்டாக உடச்சிட்டா நல்லா பவுடர் ஆகிடும். அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போது நம்ம உடச்சி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி பிஸ்தா பாதாம் எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் பவுடர் பண்ண ரஸ்க் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹீட் அதிகமாகி ரஸ்க் பவுடர் கருகிட்டா அல்வாவில் கருகின வாசம் வரும், இல்லைன்னா டேஸ்ட் லைட்டாக கசப்பாகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரஸ்க் பவுடர் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் பால் 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 கப்புமே தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ரஸ்க் பவுடருக்கு 2 கப் பால் 1 கப் சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரஸ்க்கு நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை நல்லா ஹீட்டில் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி ரஸ்கோடு நல்லா கலக்கிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை ரஸ்க் பவுடர் எல்லாம் கலந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட மீதி இருக்க நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் சேர்த்த நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அல்வா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும், அந்தளவுக்கு கிளறி விடணும். நெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த நட்ஸ் ஏலக்காய் பவுடர் உப்பு எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. சாஃப்டாக, சர்க்கரை அதிகமாக இல்லாமல், முந்திரி பருப்பு பிஸ்தாலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அப்படியே பிரெட் அல்வா மாதிரியே இருக்குது. பிரெட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால ரோஸ்ட் பண்ணி செய்ய ரொம்ப டைம் ஆகும். இல்லைனா ரோஸ்ட் பண்ண நிறையா நெய் இல்லைனா எண்ணெய் தேவைப்படும். ஆனால் ரஸ்க் ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, பிரியாணி செய்கிறீங்க, ஸ்வீட் செய்ய டைம் இல்லைனா நீங்கள் இந்த அல்வா கூட செஞ்சுக்கலாம் சட்டுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.